ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னி கொஞ்ச நாள்ல 19th சீசன் ஆஃப் ஐபிஎல் 2026ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அப்படியே ஒரு 18 வருஷம் திருப்பி பார்த்தா 2008ல ஆரம்பிக்கும் போது யாருமே இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய பூம் இருக்குன்ட்டு. ஆனா வந்து இந்த 18 சீசன்ல நம்ம நிறைய இடத்துல அழுதுருப்போம், சிரிச்சிருப்போம், கொண்டாடி இருப்போம், இல்ல கோவப்பட்டிருப்போம் நம்ம டீமை பார்த்து. ஏன்னா வந்து ஒரு டீமை சப்போர்ட் பண்றதை தாண்டி அந்த டீம் கூட அப்படியே ஜெல் ஆகி அவங்க ஜெயிக்கும் போது நம்ம சந்தோஷப்படுவோம், அவங்க தோக்கும் போது நம்ம அழுகிற ஸ்டேஜஸ் அளவுக்கு இந்த ஐபிஎல் வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கு. அதை தவிர என்டர்டைனிங் பார்ட்டை தாண்டி பார்த்தா நிறைய எக்ஸ்பெக்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி ஃபேன்ஸ் என்ன யோசிக்கிறோம்னா, இந்த பிரான்சைசி கிரிக்கெட்லயே ரொம்ப டஃபஸ்ட் லீக் வந்து ஐபிஎல் தான். அதனாலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2008 அதாவது ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சக்சஸுக்கு ஃபர்ஸ்ட் கதா போட்டது யாருன்னா நம்ம பிரெண்டன் மெக்லம் தான். ஏன்னா வந்து முதல் மேட்சே கொல்கட்டா வர்சஸ் ஆர்சிபி சின்ன சன் ஸ்டேடியத்தில் நடக்குது. அவர் வந்து எடுத்தோடனே இந்த பார்த்து ஆடுறதுல இல்லை T20 அடிச்சாடுதான்னு சொல்லி அப்பவே காமிச்சு ஃபர்ஸ்ட் மேட்சே 150 அடிச்சிருப்பாரு. அங்க ஆரம்பிச்ச ஹைப் தான் இப்போ முடியுமே போயிட்டு இருக்கு. ஹைப்பை தாண்டி நம்ம பிளேயர்ஸ் டேலண்ட்டை ஸ்கவுட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா டெக்னிக்கலி நான் 2007 நவம்பர்ல பிறந்தேன். ஐபிஎல் வந்து 2008 மிட்ல ஸ்டார்ட் ஆகுது. சில மாசத்துலேயே ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுக்கு அப்போலாம் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ கிரிக்கெட் டிவி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஒரு 6-7 வருஷம் அப்படியே சீசன் ஓடி இருக்கு. கரெக்டாக 2014ல இருந்து தான் நான் ஐபிஎல் ரொம்ப ரெகுலரா பார்த்து கிரிக்கெட்லயும் ரொம்ப ஆர்வமா இருக்க ஆரம்பிச்ச டைம் 2014 தான். அதனால அந்த ஒரு 6-7 சீசன் ஒதுக்கிட்டு அந்த 2014ல இருந்து 2025 போன வருஷம் முடியும் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் தான் நான் பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மேட்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மேட்ச் வந்து 2014 சீசன்ல இருந்து. 2014 நிறைய பேருக்கு பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், அந்த ரைனா சூப்பரா பேட்டிங் ஆடுவார்ல அந்த மேட்ச் தான் ஞாபகம் வரும். ஆனா அதை தவிர எனக்கு இன்னொரு மேட்ச் எதுனா அந்த ஃபைனல்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஃபைனல்ஸ்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாபுக்கு ரித்திமான் சாஹா அந்த வருஷம் அவங்க பேட்டிங் சூப்பரா இருக்கும், அந்த லைன் அப்பே சூப்பரான டீம். அதுல சாஹா ஃபைனல்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு நம்ம பஞ்சாபுக்கு வந்து 199 ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த பேட்டிங்ல எப்படி கரெக்டா நல்லா முடிச்சாங்களோ பவுலிங்கே கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சாங்க. இந்த பெஸ்ட் பேரான கௌதம் கம்பீர், ராபின் உத்தப்பாவி சீக்கிரம் விக்கெட் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சகிப் அல் ஹசனையும் விக்கெட் எடுத்திருப்பாங்க. அப்பதான் யங் மனிஷ் பாண்டேவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான யூசப் பத்தானும் பார்ட்னர்ஷிப் உள்ள வராங்க. யூசப் பத்தான் வந்து எப்பவும் போல கம்மியான பால்ல நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் மனிஷ் பாண்டே ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போக போக அட்டாக்கிங்கா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 90 ரன் அடிச்சதுக்கு பாண்டே அவுட் ஆயிடுறாரு மனிஷ் பாண்டே. கடைசி ஓவர்ல 10 ரன் தேவை. அது யார் பேட்டிங் ஸ்ட்ரைக்ல நம்ம வந்து பியூஷ் சாவ்லா எல்லாருமே பவுலர் நினைச்சிருந்த ஆளு கடைசியில வந்ததுக்கு ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அந்த மேட்சை கொல்கட்டாக ஜெயிச்சு கொடுத்துட்டு அந்த ஹெல்மெட்ல கழிவு கொடுக்குறன்னு ஓடுவாரு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பியூஷ் சாவ்லா பேட்டிங் பண்ணி கொல்கட்டா கப்பு ஜெயிக்கும். அது முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னடா பஞ்சாப் நம்ம சிஎஸ்கேவே ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க, ஃபைனல்ஸ் வந்து கடைசி ஓவர்ல விட்டுட்டாங்கன்னு தோணுச்சு. ரெண்டாவது மேட்ச் பத்தி பாக்குறேன். நம்ம 2014 இருந்து அப்டேட் ஆகி 2017 வரும். கொல்கட்டா வர்சஸ் பெங்களூர். இப்பவே தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு எந்த மேட்ச் பத்தி சொல்றேன்ட்டு. 2016ல ஆர்சிபி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. ஒரே ஒரு கட்டிங் அந்த ஆள்னால கப்பு கை தவறி போயிடுச்சுன்னா அந்த வருஷமே ஜெயிச்சிருப்பாங்க. அதே எக்ஸ்பெக்டேஷனோட 2017 என்டர் ஆகும். அந்த 17 சீசன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொல்கட்டா ஒரு 130 ரன்ஸ் அடிக்கிறாங்க. கெயில், ஏவரிவர்ஸ், விராட் கோலி இந்த 3 பேரும் சேர்ந்து 20 ஓவர்ல 130 அடி ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்த கதையே வேற. டக்குன்னு பார்த்தா வரான் போறான் அவுட் ஆறான், மறுபடியும் வரான் ஸ்ட்ரைக் நிக்கிறான் அவுட் ஆறான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவுட் ஆகி ஆர்சிபி 49க்கே அவுட் ஆயிட்டாங்க. அது இப்போ மீன் மெட்டீரியலாவே போயிட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி பார்த்தா அடுத்த சீசன் 2018 சீசன்ல தான் எனக்கு இன்னி சிரிப்பாச்சு. அதாவது கொல்கட்டால பெஸ்டா பவுலிங் போட்டது வந்து காரண்டி கிராட்ஹோம், உமேஷ் யாதவ், கிறிஸ் போக்ஸ் இந்த 3 பேர் சேர்ந்து தான் விராட் கோலி கோவை 49 ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. இந்த 18 ஆப்ஷன் என்ன பண்றாங்கன்னா அந்த 3 பிளேயர்ஸ் அப்படியே ஆர்சிபி வாங்கி போயிட்டான். அதே மாதிரி யாராச்சும் 50 ரன் ஆல் அவுட் பண்ணலாமா நினைச்சேன், ஆனா பண்ண முடியல அந்த பவுலிங் லைன் வச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். 2018 ஓப்பனிங் மும்பை வர்சஸ் சிஎஸ்கே. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஃபன் மால்ல சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு கேப் ஏறி வந்துட்டு இருக்கேன். போன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரோஹித் சர்மாவா இருக்கு, இவன் லூயிஸ் 2 பேருமே சீக்கிரமா அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து யங்ஸ்டரான இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், குர்னால் பாண்டியா ஆட்கள் வந்து இந்த 40s 30sல அடிச்சு ஒரு டீசென்டான ஸ்கோர் கொண்டு போயிருவாங்க. சிஎஸ்கே லைனப் பார்த்தா அந்த வருஷம் எல்லாருமே சொன்னது டேடி சார்மி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸா இருக்காங்கட்டு. அதனால நானும் சரி இந்த 160 170 ரன்ஸ் ஈஸியா அடிச்சிருவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே நான் டிவி ஆன் பண்ணோடனே ஒரு 30 ரன் கிட்ட அடிக்கும் போது யாரு ஷேன் வாட்சன், அம்பதி ராயுடு மாதிரி ஆட்கள் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து அப்போ டெபியூட் எக்ஸ்பினர் உள்ள வரான், நல்லா ஒல்லியா இருக்கான். சரி நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு, கொஞ்சம் அடி வாங்குவாரு, நம்ம தோனி ரைனெல்லாம் இருக்கு அங்கே போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற, கதையை மாத்தி விட்டான். வந்தவனே நல்ல பவுலிங் போட்டு எக்கனாமிக்கலா மட்டும் இல்லாம விக்கெட் எடுத்தாரு. அதுவும் தோனிக்குலாம் அந்த கூகுளில விக்கெட் எடுப்பாரு, அப்படி தடவும் போது அவுட் ஆகாரு முன்னாடி டிஃபென்ஸ் எல்லாம் போகும்போது. அதான் சூப்பரான பவுல். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி விக்கெட் போயிட்டு இருக்கு, பேட்ஸ்மேன் ஆல்ரெடி திணறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கேத ஜாதவ கால் பிடிச்சிக்கிட்டு என்னால முடியல நான் உள்ள போய் உட்கார சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பிராவோ தான். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல ஆல்ரெடி விக்கெட் போயிட்டு இருக்கு, இந்த ஆள் வேற சுத்துறான், அவுட் ஆனாலும் முடிஞ்சு நினைச்சேன். ஆனா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா அந்த மேட்ச் ஆடினான். பூம்ரா, ஹர்திக் பாண்டியா, பொலார்ட் இது யாரையும் பார்க்கல. இப்படி பேட்டிங் நின்று லெக் சைட்ல தலையை திருப்பிட்டு ஆஃப் சைட்ல 6, ஆஃப் சைட்ல தலையை வச்சுட்டு லெக் சைட்ல வந்து 6, நட்ராஜ் 6 அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா ஒரு கட்டத்துல காலில் அடிப்பட்டு வெளியே போய் வந்து டென்ஷன் ஆயிட்டு எதுக்குலாம் இவருக்கு இவ்வளவு 6 தரீங்க அந்த மாதிரி கத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கடுத்து பிராவோ வந்து ஒரு 70 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. அப்பதான் சரி கேதா ஜாதவ் வந்து எனக்கு கால் உடஞ்சாலும் பரவாயில்ல நான் வந்து விளையாடுறேன்னு சொல்லி விளையாண்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓவர்ல ஒரு 6-7 இருந்து எதாவது வேணும் டாட், 2வது பால் டாட், 3வது பால் டாட், 4வது பால்ல ஒரு 4.
அப்புறம் 2 பால்ல 1 ரன் வேணும். ஆல்ரெடி கேதார் ஜாதவ்னால ஓட முடியாது. கடைசி விக்கெட் இப்படி ஒரு உட்காந்து லேப் ஷாட்ல பின்னாடி 4 அடிப்பாரு. ஏதோ இம்ரான் தாயிரே அந்த 4 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்த மாதிரி ஓடி வந்து கேதார் ஜாதவ் கட்டி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே 2018 ஒரு பேங்கரான மேட்சோட ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்ததும் இன்னொரு சிஎஸ்கே மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2023 நடந்த ஃபைனல்ஸ் குஜராத்துக்கும் சென்னைக்கும். குஜராத்தோட ஹோம் கிரவுண்ட்ல தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஆனா அந்த ஹோம் கிரவுண்ட் சுத்தி பார்த்தா அது சென்னையோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஃபுல்லா மஞ்சளா இருந்திருக்கும். அந்த மேட்ச் அந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்டே நடக்கல. ஏன்னா வந்து ஃபுல்லா மழை வந்தனால வாஷ் அவுட். அதனால இன்னொரு நாள் அடுத்த நாள் வச்சாங்க. அப்போ ஸ்டார்டிங் வந்து மழை இருந்தனால டிலேயா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சாஹா கில் 2 பேருமே நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அது தொடர்ந்து இப்ப வேணா கொஞ்சம் ஐபிஎல் ஸ்டாரா இருந்திருக்கலாம் சாய் சுதர்ஷன். அப்ப ஆனா வந்து 2023 தான் டெபியூ சீசன். ஆனா டெபியூனும் பார்க்கல, ஃபைனல்ஸ் ஸ்பெஷலும் பார்க்கல. சூப்பரா பேட்டிங் ஆடி 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அதனால ஒரு நல்ல டார்கெட்ல போய் தான் முடிச்சாங்க. மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பால் போட்டோடனே மறுபடியும் மழை. நான் என்ன நினைச்சேன்னா மழை ரொம்ப பெய்யும், அப்புறம் வந்து கப்ப இது ஷேர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் அந்த மாதிரி நடக்கல. கொஞ்ச நேரத்துல மழை நின்னோடனே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ருத்ராஜ் கான்வே 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனா நூர் அகமதுன்னு ஒரு பையன் வந்தான். அவனும் வந்து நம்ம ருத்ராஜ் கான்வே நல்லா ஆடிட்டு இருந்த 2 பேரையும் ஒரே ஓவர்ல அவுட் எடுத்துருவாரு. அதுக்கடுத்து ரஹானே வந்து ஒரு நல்ல கேமியோ கொடுப்பாரு. ராய்டு வந்து நல்ல கேமியோ கொடுப்பாரு. ராய்டுல அவுட் ஆன கத்து நம்ம வந்து தோனி தலை வந்து என்ட்ராரு. சரி ப்ரெஷரே இல்லாம தோனி வந்து கொஞ்சம் கூலா ஆடி கொடுப்பாரு நினைச்சா ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ்ல அடிக்க பார்த்து கேட்ச். ஐயோ என்னடா மேட்ச் இப்படி போகுதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து தளபதி நம்ம ஜடேஜாவில் வந்து உள்ள போறாரு. கடைசி ஓவர் வந்துருச்சு. மோஹித் சர்மா அந்த சீசன் வந்து ரொம்ப நல்ல பவுலிங் போட்டு பர்பிள் கேப்புக்கு வந்து போட்டி போட்டுருந்த ஆளு. ஃபர்ஸ்ட் 4 பால் சூப்பரான யாக்கர், சிங்கிளை தாண்டி ஒண்ணுமே வரல. அங்க ஹார்திக் பாண்டியாவும் சரி ஆஷிஷ் நவராவும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. 2 பால்ல 10 ரன் வேணும். அந்த சைடு தோனி வந்து அவர்னாலே பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாம கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே கண்ணில எல்லாம் அப்படியே வந்து தண்ணி தேங்கி நிக்குது. என்னடா மேட்ச் இப்படி போகுதேன்ட்டு. அது எங்க மேட்ச் டிலே ஆகி நைட்டு 11-12 மணிக்கிட்டு மேட்ச் போய்கிட்டு இருக்கு. 11 நம்ம தாண்டி ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் லென்த்ல கொஞ்சம் யாக்கர் லென்த் மிஸ் ஆகுது. காலை திருப்பி ஸ்ட்ரெயிட்டா ஒரு 6 ஜடேஜா. அடுத்த பால் 4 ரன் வேணும். இப்படி ஒரு சிட்டிங் போட்டாரு ஜடேஜா. காலிட்ட வந்துச்சு, பேடிட்ட தட்டி விட்டு பின்னாடி ஒரு 4. அப்படியே கண்ணில் அந்த தேங்கிட்டு இந்த தண்ணி வந்து அப்படியே அழுகிற மாதிரி அப்படியே ஒன்னொன்னா சொட்டுது. அப்படியே சந்தோஷத்துல அப்படியே கண்ணீர் வருது. ஜடேஜா அந்த ஓடி போய் தோனி மேலாம் ஏறதை பார்த்து ஒரே ஹோல்சமாயி அன்னைக்கு கத்துன்னு கத்தி வீட்டுல இருந்து அப்பா என்னடா இப்படி கத்துற, ஒரு கப்பு தாண்டா ஜெயிச்சாத மாதிரி சொல்லிட்டு போனார். ஆனா அப்போ அவருக்கு தெரியாது இந்த மேட்ச் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ அதுக்குள்ள இன்வால்மெண்டா இருந்துட்டு. அடுத்த மேட்ச் பத்தி பாக்குறதுக்கு நம்ம 2023 இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து 2020 வரும். இப்போ கடைசியா 2026 முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்னா நிறைய பேர் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டபுள் சூப்பர் ஓவர் போச்சுல. ஆனா அது வந்து 2020லயே 2 டீம் பண்ணிருச்சு. ஒரு பக்கம் மும்பை, ஒரு பக்கம் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் மும்பை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் டிகாக் மட்டும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. மீதி நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுமாரா விளையாடுறாங்க. கடைசியில பொல்லாடும் குல்டர்னையில ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 176 ரன்ஸ் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி தான் கேஎல் ராகுல் ஓப்பனிங் நல்லா விளையாண்டாரு. நடுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுமாரா விளையாண்டாங்க. கடைசியில ஹூடாவும் ஜார்டனும் ஒரு சின்ன இன்னிங்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஜார்டன் பையனால தான் இது இன்ட்ரெஸ்டிங்காவே மாறிச்சு. கடைசி பால்ல 2 ரன் வேணும். 1 ரன் நல்லா ஓடிட்டான் நான் ஸ்ட்ரைக்கருக்கு. இன்னொரு ரன் வரும்போது ஸ்ட்ரைட்டா வந்தாருன்னா ரன் கம்ப்ளீட் இருக்கும். ஆனா ஒரு யூ மாதிரி போயிட்டு வரும்போது ரன் அவுட் ஆயிடுவாரு. சூப்பர் ஓவர். 2 டீமே 176 ரன். அதுல ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்ட மும்பை வந்து சூப்பர் ஓவர்ல பூமரா வந்து வேற 5 ரன் தான் கொடுக்குறாரு. நீ மட்டும் தான் அப்படி போடுவியா, நான் உனக்கே சீனியர் தான் சொல்லி ஷமி பவுலிங் போட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல அவர் 5 ரன் தான் கொடுக்குறாரு. அங்கேயும் டிரா வச்சா. அதனால செகண்ட் சூப்பர் ஓவருக்குள்ள போகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மும்பை தான் பேட்டிங் ஆடுறாங்க. பொல்லாட் வந்து ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிப்பாரு. மறுபடியும் கடைசி பால்ல பவுண்டரி அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது மயங்க் அகர்வால் லாங் ஆன்ல நல்ல கேட்ச் பிடிச்சி அந்த பவுண்டரி தடுத்து விட்டுருவாரு. மொத்தமா 11 ரன் அடிக்கிறாங்க. இப்ப செகண்ட் ஓவர்ல செகண்ட் சூப்பர் ஓவரோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பாக்குறோம்னா போல்ட் ஒரு சைடு பவுலிங், கெயிலும் மயங்க் அகர்வாலும் பேட்டிங். ஃபர்ஸ்ட் பாலே கெயில் 6 அடிச்சிருவாரு. அப்புறம் மயங்க் அகர்வால் மணி நான் ஸ்ட்ரைக்கர் ஆகி 2 4 அடிச்சு முடிச்சிருவாரு. என்னதான் சூப்பர் ஓவர் செகண்ட் சூப்பர் ஓவர் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருந்தாலுமே 2 சூப்பர் ஓவர் கூட இழுத்துட்டு வந்திருக்காங்க 2 டீமும். இந்த வீடியோல நான் இப்போதைக்கு ஒரு 5 மேட்சை பத்தி சொல்லியிருக்கேன். இதை தவிர பார்த்தா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை 2019 ஃபைனல்ஸ் இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் 2014 மேட்ச் இருக்கு. மும்பை வர்சஸ் ஆர்பிஎஸ்ஜி மேட்ச் 2017 ஃபைனல்ஸ் இருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 2 மேட்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே அந்த முகேஷ் சௌத்ரி நோ பால் கொடுத்து ஆயுஷ் பதானி பின்னாடி அடிக்கிறது இருக்கு. ஸ்டாயினஸ் 6 அடிச்சு முடிக்கிற மேட்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ். நம்ம ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி கடைசி ஆவேஷ்கான ஹெல்மெட்டை போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு எனர்ஜியும் டைமும் தான் இல்லை. இல்லைன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இந்த வீடியோல ஒரு 5 மேட்ச் பற்றி சொல்லியிருக்கேன். கடைசி இப்போ கிளைமேக்ஸ் வந்து அதோட விட்டா சொல்லியிருக்கேன். இந்த மேட்சஸ்ல இருக்குட்டு உங்களுக்கு என்ன மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு மேட்ச் இல்லை எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ல எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்க முடியும். பாய்.